தமிழ் சினிமாவை பல்வேறு இயக்குநர்கள் மாற்றியமைக்கும் கனவோடு களமிறங்கினார்கள். ஆனால் 80களில் தான் இயக்குநராக அறிமுகமான முதல் படத்தில் இருந்து தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட இயக்குனர் தான் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் ஐகான் என கூறுவது முற்றிலும் பொருத்தமானது. நடிகராக வேண்டும் என சென்னையை நோக்கி வந்த பாரதி ராஜாவின் திரை வாழ்க்கை மிகவும் கொடியது. அவரது 83வது பிறந்த நாளில் இது குறித்து அலசலாம் வாருங்கள். தனது முதல் படமான 16 வயது நிலை படத்தின் மூலமாக அனைவரது மனதிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியவர். இந்த படத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி என அனைவரையும் யாருமே கற்பனை செய்து பார்க்கிறாத கதாபாத்திரங்களை நடிக்க வைத்தது மட்டுமல்லாமல் படத்தினை மக்களுக்கு புரியும் எளிய மொழியில் மக்கள் தங்களை கதாபாத்திரங்களோடு இணைத்துக் கொள்ளும் வகையில் படத்தின் திரைக்கதையை அமைத்ததுதான் வெற்றி. இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் மட்டுமில்லாமல் இவர் தொடர்ந்து இயக்கிய 5 படங்களும் 16 வயது நிலை, கிழக்கே புகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள் என யாருமே கற்பனை செய்து பார்க்காத அளவிற்கு தொடர் வெற்றி படங்களாக அமைத்தது இவரின் பெரிய வெற்றி. அனைத்து படங்களும் 200 முதல் 300 நாட்கள் வெற்றிகரமாக திரையரங்களில் ஓடி பாரதி ராஜாவை மாபெரும் இயக்குநராக உச்சத்தில் அமர வைத்தது. இதனால் தயாரிப்பாளர்கள் பாரதி ராஜாவின் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் தான் ஒரு வித்தியாசமான மனிதரை கவனிக்கிறார் என்றால் அவரை முழுவதுமாக மனதில் ஒரு கதாபாத்திரமாக மாற்றிவிடும் அளவிற்கு தனது மனதிற்குள் காட்சிகளை ஓட்டிவிட்டு பார்த்து விடுவார் பாரதி ராஜா. இப்படி தன்னை ஈர்த்த மனிதர்களான வளையல் கடை வியாபாரி நடிகர் பாண்டியனாக மாறினார். வீட்டு திண்ணலில் விளையாடிக் கொண்டிருந்த கார்த்திக்கை கதாநாயகனாக மாற்றினார். கிராமத்து கதைகளில் உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பை தனது படங்களின் மூலம் மண்வாசனையோடு சேர்த்து சொல்லுவதில் வித்தகர் பாரதி ராஜா. இந்த சாதிய சமூகத்தின் மீது பெரிய கல்லை விட்டறிந்த படம்தான் வேதம் புதிது. இந்த படத்தில் வரக்கூடிய பாலு என்பது உங்க பேரு, தேவர் அப்படிங்கிறது நீங்க படிச்ச வாங்கின பட்டமா என வரும் வசனம் இன்றைக்கும் விவாதத்தை ஏற்படுத்தும் வசனங்களில் ஒன்றாக உள்ளது. தகப்பனாக தனது மகனை கதாநாயகனாக அறிமுகம் செய்து வைத்திருந்தாலும் அவருக்குள் இருந்த இயக்குனர் கண்களால் கைது படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட தனது மகன் மனோஜை நீக்கிவிட்டு பல்லடத்தில் உள்ள திரையரங்க உரிமையாளர் மகன் பசலை நடிக்க வைத்தார். அதற்கு காரணம் அந்த கதாபாத்திரத்திற்கு ஒரு மேட்டிமைத்தனம் தேவைப்பட்டது, அது பசலிடம் இருந்தது என கூறி பசலை நடிக்க வைத்தார். இதுதான் பாரதி ராஜாவின் திறமை. இவரது கலை பயணத்தை பாராட்டி இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்தது. இது மட்டுமல்லாமல் 6 தேசிய விருதுகளை பெற்றார். ஒரு பிலிம்பேர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இதுவரை 43 படங்களை இயக்கி அசத்தியுள்ளார். தற்போது தனக்கு விருப்பமான கதாபாத்திரங்களை நடித்து வரும் பாரதி ராஜா தனக்குள் இருக்கும் நடிகனுக்கும் கொஞ்சம் தீனி போட்டுக் கொண்டு உள்ளார். ஒரு கலைஞனாக திரையில் மட்டும் பேசாமல் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பிக் கொண்டுள்ள கலைஞர்களில் பாரதி ராஜாவும் ஒருவர். 83 வயதினை எட்டியிருந்தாலும் தனது வயது மூப்புக்கும் மத்தியில் திரைத்துறையில் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களை மகிழ்வித்து வருகிறார். தொடர்ந்து மக்களை மகிழ்விக்கும் கலைஞனாக பல்லாண்டு வாழ வாழ்த்துவோம் நாமும். தொடர்ந்து மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.